வெல்கம் டு போதி மேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எம்சிக்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரிங்களா, அடிப்படை கடமைகள்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் எம்சிக்யூ. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வேர் அடாப்டட் ஃப்ரம் தி இந்திய அரசமைப்புள்ள அடிப்படை கடமைகள் பின்வருவற்றில் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நமக்கு தெளிவாகவே தெரியும், நம்ம ஸ்டார்டிங்ல படிச்சிருப்போம். அடிப்படை கடமைனால அது யாருன்னா ரஷ்யால தான் நம்ம என்னது வாங்கியிருப்போம். ஸோ ரஷ்யால இருந்து தான் பாத்தீங்கன்னா நம்ம அடிப்படை கடமைகள் என்னது கடன் வாங்கியிருப்போம். ஸோ அதான் உங்களுக்கு கொஸ்டின் என்னது கேட்கிறாங்க. சரியா, அதான் சோவியத் ஒன்றியத்தின் அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஜப்பான் கிடையாது, ஆனா இதுல ஜப்பானுல நமக்கு வரும் என்னன்னா உலகத்துல முதல் முறையாக அடிப்படை கடமையை தனது அரசியலமைப்பில் சேர்த்த நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஜப்பான். இப்ப அடிப்படை கடமையை முதலாக தனது அரசியலமைப்பில் சேர்த்த நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜப்பானை போட்டுருங்க. சரிங்களா, ஆனா இந்தியா எங்க இருந்து எடுத்திருக்குன்னா ரஷ்யால இருந்து என்னது எடுத்திருக்கோம். சரியா, அயர்லாந்துல இருந்து நாம என்ன எடுத்திருக்கோம்னா டிபிஎஸ்பி எடுத்திருக்கோம். ஓகேவா, அயர்லாந்துல இருந்து நாம டிபிஎஸ்பி எடுத்திருக்கிறோம். இப்ப அமெரிக்க அரசியலமைப்புல நாம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னது நாம எடுத்துருக்கோம். சரிங்களா, இது போக ஜப்பான்ல இருந்து நம்ம வேற ஏதாவது எடுத்திருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஜப்பான்ல இருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கோம். என்னது, அதாவது சட்டத்தினால் உண்டாக்கப்பட்ட நடைமுறை. தமிழ் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, சட்டத்தினால் உண்டாக்கப்பட்ட நடைமுறை. ஓகேவா, சோ அதை உங்களுக்கு எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜப்பான்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சரியா, ரைட். இதற்கான ஆன்சர் உங்களுக்கு ஏ. அடுத்தது, பின்வரும் அரசியலமைப்பு திருத்தங்களில் எந்த இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்ப்பதற்காக வழங்கப்பட்டுள்ளது? Which of the following constitutional amendment provide for the inclusion of fundamental duties in the Constitution of India? அடிப்படை கடமை எனது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? இதுதான் கொஸ்டின். சரிங்களா, நமக்கு தெரியும் அடிப்படை கடமைகள் அப்படின்னாலே அதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அடிப்படை கடமை எப்போது சேர்க்கப்பட்டதுன்னா 1975 ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஒரு 8 கடமை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா அடிப்படை கடமையா இருக்கு. அதற்காக அவங்க ஏற்படுத்தின அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 42வது சட்டத்திருத்தம். ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம், அடிக்கடி கேட்பாங்க. 42வது சட்டத்திருத்தம் மூலமா தான் எனது அடிப்படை கடமைகள் நமக்கு எனது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன. சரிங்களா, ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு அடுத்த வருஷம் 1976 அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. 42வது சட்டத்திருத்தம் 1976. சரிங்களா, 40வது சட்டத்திருத்தம் வராது, 80வது சட்டத்திருத்தம் வராது, 86 வராது. ஆனா 86வது சட்டத்திருத்தம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இந்த சட்டத்திருத்தத்தின் படிதான் 21A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் அடிப்படை உரிமைகளையும் 45வது ஆர்டிக்கல்ல ஒரு எனது சேஞ்சஸ் பண்ணி 51AK அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை புதுசா அடிப்படை கடமையிலையும் சேர்த்திருப்போம். இந்த மூணும் 86வது சட்டத்திருத்தம் மூலமா 2002 நாம என்னது செஞ்சிருப்போம். ஏன்னா இது வராது, ஆனா முக்கியமான ஒரு சட்டத்திருத்தம், அடிக்கடி கொஸ்டின்ல வரக்கூடியது 86வது சட்டத்திருத்தம். சரி, இதற்கான ஆன்சர் 42வது சட்டத்திருத்தம். அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின், எந்த திருத்தம் இந்திய அரசியலமைப்பில் 4A அத்தியாயத்தை சேர்த்தது? இது அடிப்படை கடமையில கையாளும் ஒரு பிரிவு 51A மட்டும் கொண்டுள்ளது. Which amendment added a chapter 4A of the Indian Constitution which consisted of only one article that deals with the fundamental duty? ஒரே ஒரு ஆர்டிக்கல்ல ஒரே ஒரு ஆர்டிக்கல் என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம என்னது ஒரு 11 கடமைகளை அதுல என்னது நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது கேட்கிறாங்க. அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியும், அது என்னது அடிப்படை கடமை பகுதி 4 இருக்கு. அது எத்தனாவது சட்டத்திருத்தம் மூலமா கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது கேள்வி சார். அதுதான் என்னது 42வது சட்ட திருத்தம் மூலமா அது என்னது சேர்க்கப்பட்டுச்சு. சார், அப்ப 44வது சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கான ஆன்சர் 42. இப்பதான் பார்த்தோம். 44 அப்படின்னா இந்த எமர்ஜென்சி அவசர நிலை. ஓகேவா, இந்த எமர்ஜென்சி ரிலேட்டடா சொல்லக்கூடிய கான்செப்ட் எல்லாமே 44வது சட்ட திருத்தம். ஓகேவா, எமர்ஜென்சி முன்னாடி பிரசிடென்ட் தன்னிச்சையா அறிவிக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் தன்னிச்சையெல்லாம் அறிவிக்க முடியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா கேபினட் மினிஸ்டர் ஒரு அபிஷியலா ஒரு ரிட்டன் லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அறிவிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எப்ப கொண்டு வரப்பட்டிருக்குன்னா 44வது சட்டத்துல கொண்டு வரும். 53 கிடையாது, 58 அதுல கிடையாது, அது வேண்டாம், அதை நம்ம விட்டுக்கலாம். ஆனா முக்கியமானது 42. இந்த 42வது சட்டத்திருத்தத்தை பொதுவாக என்ன சொல்லணும்னா குட்டி அரசியல் அமைப்பு. நம்ம தமிழ்ல சொன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அரசியல் அமைப்புல அதிக திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது எந்த சட்ட திருத்தம் மூலம்னா 42வது சட்ட திருத்தம். சரியா, இதை நான் வச்சுக்கேன். அடுத்தது 4வது கொஸ்டின், குடிமக்களின் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் 42வது சட்டத்தின் மூலம் எப்பொழுது சேர்க்கப்பட்டன?
The fundamental duty of the citizen were adapted to the Constitution of India by the 42nd Amendment in when கேட்கும். எப்ப சேர்த்தோன்னு கேட்கிறாங்க. இப்பதான் சொல்லிருந்தோம் 1976 சேர்த்திருப்பாங்க. 1976 42வது சட்டத்தின் மூலமா தான் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு சேர்த்திருப்போம். ஓகேவா, அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு எனது கான்செப்டை எனது சேர்த்திருப்போம். ஸோ அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது அடிப்படை கடமைகளை பகுதி 4(a) என்ன பண்ணியிருப்போம் சேர்த்திருப்போம். பகுதி 4(a) அது என்ன பண்ணியிருப்போம் சேர்த்திருப்போம். 51(a) அப்படிங்கிற ஒரு ஆர்டிகலுக்குள்ள மொத்தம் 10 கடமைகளை தொடக்கத்துல வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ 11 கடமைகள் அதுல இருக்கு. சரியா, 1975 வராது, 73 வராது, 74 உங்களுக்கு வராது. 75ல எமர்ஜென்சி காலகட்டம். அடுத்தது ஜூலை 2022 நிலவரப்படி இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? இப்போ வரைக்கும் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னு கேட்கிறாங்க. How many fundamental duties are there in the constitution as of now? இப்போ ஜூலை 22 ஒரு டேட்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது அப்போ நடந்த எக்ஸாம்ங்கிறதுனால அந்த டேட்டை கொடுத்துருக்காங்க. சொன்னதுதான் என்னது மொத்தமா எத்தனை கடமை இருக்கு? 11 கடமை இருக்கு. அப்படின்னா இந்த 11வது கடமை எத்தனாவது சட்ட திருத்தம் மூலமா சேர்க்கப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் இதுல நான் சொல்லியிருப்பேன் 86வது சட்ட திருத்தம் மூலமா 86 அமெண்ட்மெண்ட் 86வது சட்ட திருத்தம் மூலமா சேர்க்கப்பட்டது. அப்படின்னா அது என்னது 11வது கடமை. சரியா, 10 தொடக்கத்துல இருந்ததுதான் 10ங்க. தொடக்கத்துல இருந்ததுதான் 10. அரசியல் அமைப்புல முதலில் குறிப்பிடப்பட்டுள்ள கடமை அப்படின்னு கேட்டீங்கன்னா 10. அடுத்தது 6வது இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த ஆர்டிகல்ல இருக்குன்னு கேட்கிறாங்க. நமக்கு தெரியும் அடிப்படை கடமை அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது 51(a) அப்படிங்கிற ஆர்டிகலுக்குள்ள இருக்கு. 51(a) அதாவது 51(a) ஸ்மால் ஏல இருந்து 51 கேபிட்டல் ஏ பிராக்கெட்டுக்குள்ள என்னது கே வரைக்கும், ஸ்மால் கே வரைக்கும் மொத்தம் 11 கடமை உங்களுக்கு என்னது சொல்லப்பட்டிருக்கு. 11 கடமைகள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. சரியா, சோ அதே மாதிரி ஆர்டிகல் 244 வராது. அது வந்து அதே மாதிரி ஆர்டிகல் 13 நமக்கு என்னது ஜுடிஷியல் ரிவ்யூ சொல்லக்கூடியது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரும். ஆர்டிகல் 307 உங்களுக்கு என்னது வராது. சரியா, ரைட். சோ அடுத்த ஆர்டிகல்ஸ், அடுத்த கொஸ்டின். The fundamental duties have been added the part 4 of the constitution under the dash in the year of 1976 through the 42nd constitutional amendment. 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் 1976ஆம் ஆண்டு டேஷின் கீழ் அரசியலமைப்பில் 4 பகுதியில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன. இதுல எந்த ஆர்டிகல் கீழே சேர்த்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் ஆர்டிகல் 51 ஆர்டிகல் 51(a) தான் என்னது சேர்த்திருப்பாங்க. அதுதான் ஆன்சர். 52 கிடையாதுங்க. 52 வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 52க்கு மேல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தை பத்தி உங்களுக்கு என்னது சொல்லிடுவாங்க. சரியா, மத்திய அரசாங்கத்தை பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. உதாரணமா பிரசிடென்ட் எல்லாம் சொல்லக்கூடிய ஆர்டிகல் இல்லையா 52, 53, 54. 52னா குடியரசுத் தலைவர் சொல்லக்கூடிய விதி. அதனால என்னது நமக்கு அதுல வராது. சரியா, குடியரசுத் தலைவர் சொல்லும் இல்லையா. அது மாதிரி 36ங்கிறது அரசு என்பதற்கான விளக்கம், ஸ்டேட் என்பதற்கான விளக்கத்தை சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 51ங்கிறது உங்களுக்கு என்னன்னா டிபிஎஸ்பிக்குள்ள வரக்கூடியது. அதாவது வேர்ல்டு பீஸ், உலக அமைதி அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ஆர்டிகல் 51ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது சி தான் ஆன்சர். சரியா, ரைட். ஆக்சுவலி இதுல ஒண்ணு இந்த பார்ட் 4(a)ன்னு வரணுங்க. இதுல அதே நான் மறுபடியும் சொல்லிடுறேன். பார்ட் 4(a)ன்னு வரணும். சான்சர் இல்ல அந்த ஏ எடுத்துருக்கு. ஓகேவா, மேபி இது ராங்கா இருக்கு. இடத்துல அரசியலமைப்பின் 4 பகுதின்னு தான் சொல்லி வரணும். 4(a) பகுதின்னு வரணும். இவங்க 4ன்னு போட்டிருக்காங்க. 4னா உங்களுக்கு என்னது என்ன வந்துடும்னா, ஓகேவா, 4 அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா டிபிஎஸ்பி வந்துடும். 4(a)ன்னு போடணும். ஒரு ஏ இந்த இடத்துல விட்டுட்டாங்க. ஞாபகம் இருக்கா? பார்த்தா தெரியுதா? இதுல ஏ வரணும். 4(a) அப்படிங்கிறது வரணும். ஆன்சருக்கு கரெக்ட் தாங்க, சி தான் ஆன்சர். பட் அந்த இடத்துல ஏ சேர்க்கும். அடுத்து 2002ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவு திருத்தப்பட்டு கே என்ற ஷரத்து சேர்க்கப்பட்டது? அதில் 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட தன் குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலின் கடமையாக உள்ளது. இப்பதான் சொல்லியிருந்தோம் 51(a)k அப்படின்னா என்னங்க வரும் சொல்லியிருந்தோம் இல்லையா. அதை உங்களுக்கு அப்படியே சென்டென்ஸா கேட்கிறாங்க. which article of the constitution was amended என்னது 2022, அதாவது 86வது சட்ட திருத்தம் 2022, and a classes of k was inserted said that who is the parent and guardian to provide the opportunity for education to his child as the case may be what another between the age of 6 to 14 years. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கடமை கல்வி கொடுப்பது பெற்றோரின் அடிப்படை கடமைன்னு எந்த ஆர்டிகல்ல சொல்றாங்கன்னு கேட்கிறாங்க. ஓகேவா, முக்கியமா அதற்கான ஆர்டிகல் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் 51 கேபிட்டல் ஏ ஸ்மால் கே.
எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டில இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 51A. புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இது எந்த ஆர்டிகல்ல இருக்குன்னு கேட்கறாங்க. சரியா? சோ 51A தான் இருக்குது. மத்த ஆர்டிகல் எதுவுமே உங்களுக்கு எனக்கு வராது. அடுத்த கொஸ்டின், பின்வரும் பிரதம மந்திரிகளில் யார் ஸ்வரன்சி கமிட்டி அமைத்தார்? இது இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் ஒருங்கிணைக்க பரிந்துரைத்தது. which among the following minister constitute the ஸ்வரன்சி கமிட்டி? இப்பதான் சொல்லியிருந்தேன், ஸ்வரன்சி கமிட்டின்னு வந்தாலே நீங்க கண்ணை மூடிட்டு யாரை போட்டுடலாம், அது வந்து அடிப்படை கடமைகள் போட்டுடலாம். சோ அப்ப அந்த அடிப்படை கடமைகள் அமைச்சு அந்த பர்சன் யாருன்னு கேட்கிறான். இது யார் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார். அவங்க தான் ஆன்சருக்கு 1975 எமர்ஜென்சி போடுவாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா என்னது இந்த ஸ்வரன்சி கமிட்டி அவங்க அமைப்பாங்க. ஜவஹர்லால் நேரு கிடையாது, லால் பகதூர் சாஸ்திரியும் கிடையாது, அவங்க 1964 இருந்து 66 வரைக்கும் பிஎம் இருந்த பர்சன். லால் பகதூர் சாஸ்திரி வராது. மொராஜி தேசாய் அப்படிங்கிற 1977 to 78 இந்தியாவுடைய பிஎம் இருந்த நான் காங்கிரஸ் பிஎம். காங்கிரஸ் அல்லாத முதலாவது பிஎம் அப்படின்னா மொராஜி தேசாய், அவங்களும் கிடையாது. இதுக்கான ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி தான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பின்வரும் எந்த திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன? இது ஈஸியான கொஸ்டின். ஃபண்டமெண்டல் டியூட்டி வேர் ஆர்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பை which of the following amendment? 42nd amendment. அதன்படி தான் சேர்க்கப்பட்டிருக்கும். சோ 43 கிடையாது, 45 கிடையாது, 44 கிடையாது. ஆனா 44 படிச்சு வச்சுக்கணும். சரியா? அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். which of the following statement about fundamental duty of Indian constitution is correct? கீழ்கண்டவற்றில் எது கரெக்ட்னு கேட்கிறாங்க. அதாவது அடிப்படை கடமையை கொடுத்துருக்காங்க, இதுல எந்த கடமை இருக்குன்னு கேட்டிருப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிள் கொஸ்டின் தான். பார்ப்போம். பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பது ஒரு அடிப்படை கடமை. டு preserve the biodiversity is a fundamental duty. சரி, ஓகே. அடுத்தது 6 முதல் 14 வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி நமது அடிப்படை கடமை. ஆமா, இப்பதான் பார்த்தோம் 6 முதல் 14 வயதில் அடிப்படை கடமை உண்டு. அடுத்தது, இப்ப ஏன் சார் இதை சொல்ல பார்ப்போம், நமக்கு என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஆனா ஒரிஜினலா பாத்தீங்கன்னா இதுவும் அடிப்படை கடமையில இருக்குது. நம்ம ஏரிகளையும் குளம் குட்டைகளையும் பாதுகாப்பது நம்முடைய அடிப்படை கடமைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதுவும் வரும் இருக்குது. சரியா? அதே மாதிரி பெற்றோருக்கு கீழ்ப்படிவது அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்னது? சோ இது ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் அடிப்படை கடமை அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது சொல்லல. பட் ஆனா இன்னொன்னு பார்க்கலாம், டு சேவ் த மணி இன் ஃபியூச்சர் ஆஸ் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி. எக்ஸாக்டா சொல்ல போனா இதுக்கு என்ன அப்படின்னா டெல்லி தான் ஆன்சர். ஓகேவா? எக்ஸாக்டா சொல்ல போனா டெல்லி தான் ஆன்சர். ஈவன் சியும் உங்களுக்கு என்னது வராது. பெற்றோருக்கு கீழ்ப்படி. ஆனா ஒரு வகையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை டிக்னிட்டியா நடந்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் சகோதரத்துவமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடமை அரசியலமைப்புல சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி சொல்லும்போது பெற்றோருக்கு கீழ்ப்படிதலும் அதுல என்னது சேர்த்ததா சொல்லுவாங்க. சோ அதனால இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி. ஓகேவா? எதிர்காலத்துல பணத்தை சேமிப்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை கிடையாது. இன்னொன்னு, இந்த ஸ்வரன்சி கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடமையை சேர்க்க சொல்லுவாங்க. வரி செலுத்துதலை ஒரு கடமையாக பண்ணுங்க, டாக்ஸ் பேமெண்ட்டை ஒரு கடமையா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சேர்க்க மாட்டாங்க. இதை நான் வச்சுக்க. அந்த மாதிரி பணத்தை சேமிப்பதெல்லாம் ஒரு கடமை கிடையாதுங்க. இது கேட்டது ஓகேவா? மேல என்ன கேட்டிருக்காங்க, எது சரியானதான் கேட்டிருக்காங்களோ. சோ அப்போ எக்ஸாக்டா சொன்னோம்னா ஓகேவா? ஓகே. சோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி தான் ஆன்சர். ஓகேவா? பி தான் ஆன்சர். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பி தான் என்னது ஆன்சர். இதுக்கான ஆன்சர். சரி, அப்படின்னா பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காடுகளையும், அதாவது நான் சொல்றது இன்டைரக்டா அதுக்கு ஆன்சர் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏரிகளையும் காடுகளையும் பாதுகாக்கணும், வனவிலங்குகளையும் பாதுகாக்கணும். அது கிட்டத்தட்ட டு பிரிசர்வ் த பயோடைவர்சிட்டி தான். எஸ், இட் இஸ் ஆல்சோ ஃபண்டமெண்டல் டியூட்டி. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால வார்த்தையா அதுல மென்ஷன் பண்ணிருக்குது, இது கரெக்டா இருக்கு. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்டைரக்டா இருக்குது. பட் ஆனா டி வந்து கிடையாது. சோ இதற்கு கடமை என்னன்னு கேட்டதுனால ஆன்சர் எக்ஸாக்ட் ஆன்சர் 6 to 14 years இதுக்கு ஆன்சர் இருக்கும். பாருங்க, அதான் புரியுதா உங்களுக்கு? ரைட். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் குடிமக்களுக்கான 11வது அடிப்படை கடமை நெறிமுறை கையாளும் ஒரு பிரிவு 51A மட்டும் உள்ளது? 11 அடிப்படை கடமைகள் எந்த பிரிவுல இருக்குன்னு கேட்கிறாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான், என்னது? ஆர்டிகல் 4A தான் அடிப்படை கடமைகள் இருக்குது இல்லையா? அதான் இதுல ஆன்சர். அப்போ ஆர்டிகல் 9A என்ன இருக்குன்னா பஞ்சாயத்து ராஜ், கிராம பஞ்சாயத்து இருக்குது. ஆர்டிகல் 9A கிராம பஞ்சாயத்து இருக்குது. ஆர்டிகல் 5 வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் இருக்குது. ஆர்டிகல் 5 மத்திய அரசை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 7 என்ன இருக்குன்னா ரிப்பீல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா நீக்கப்பட்டது. ஆர்டிகல் 7 கிடையாது. ஆர்டிகல் 7 எனது எதுவுமே கிடையாது. சரியா? இதை நான் வச்சு இதற்கான ஆன்சர் ஆர்டிகல் 4A. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பை பின்பற்றுவது தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடியை மதிப்பதும் நம்ம அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள அடிப்படை கடமையாகும்.
அது எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க. அது சரி, அது எத்தனாவது கடமைன்னு கேட்கிறாங்க. ஓகே, ஃபாலோயிங் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ரெஸ்பெக்டிங் த நேஷனல் ஆந்தம் அண்ட் ஃபிளாக், இட்ஸ் a fundamental duty included our constitution. ஃபர்ஸ்ட் கடமையா, ரெண்டாவது கடமையா, மூணாவது கடமையா, நாலாவது கடமையான்னு கேட்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அது முதல்ல இருக்கும். நான் அடிப்படை கடமையில சொல்லியிருப்பேன், நம்முடைய தேசிய கொடியை பாதுகாப்பது, நம்மளுடைய என்னது, நம்ம தேசிய கீதத்தை மதிக்கணும், நேஷனல் பிளாகை மதிக்கணுங்கிறது முதலாவது கடமையா இருக்கும். சரி, அப்படின்னா ரெண்டாவது கடமை என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய என்னது சுதந்திர நோபல் ஐடியான்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நபர்களுடைய அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நம்ம என்ன பண்ண மதிக்கணும், அவங்களுடைய ஐடியாவை நம்ம போற்றி பாதுகாக்கணும். அது ரெண்டாவது கடமை. ஓகேவா? மூணாவது கடமை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்டுனா இந்திய இறையாண்மையை பாதுகாக்கணும். இந்திய இறையாண்மையை பாதுகாப்பது நம்மளுடைய அடிப்படை கடமை. சப்போஸ் அதுக்கு ஏதாவது பங்கம் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன சேவை செய்ய தயாரா இருக்கணும். எப்படி சேவை செய்ய அப்படின்னா சர்வீஸ். ஓகேவா? சேவை செய்ய நாம என்னது தயாரா இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனாவது கடமை? என்னது நான்காவது கடமை. சரியா? இதுல நமக்கு அரசியலமைப்பை பின்பற்றுவது எத்தனாவது கடமைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் 4 உள்ள அடிப்படை கடமைகள் மொத்த எண்ணிக்கை என்ன? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மொத்தமா எத்தனை அடிப்படை கடமை இருக்கு? 11 அடிப்படை கடமை என்னது இருக்கு. தொடக்கத்துல இருந்தது 10. அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? இது ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். இப்பதான் பார்த்தோம். 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் இல்லையா பகுதி 4A என்னது சேர்க்கப்பட்டன. பகுதி 4A சேர்க்கப்பட்டன. இந்திய அரசியலமைப்பில் 11வது கடமை எந்த ஆண்டில் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அருமையான கொஸ்டின். 2002ல 86வது சட்ட திருத்தம் 86 அமெண்ட்மெண்ட் மூலமா என்னது 86வது சட்ட திருத்தம் மூலமா சேர்க்கப்பட்டது. 2002ல 86 அமெண்ட்மெண்ட் மூலமா என்னது சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? அதான் என்னது ஆன்சர். மற்ற 3 எனக்கு ஆப்ஷன்ல. சரியா? ரைட். அடுத்தது 86வது சட்ட திருத்தம் 2002 மூலம் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன? இதுவும் பாருங்க சேம் அதே கொஸ்டின் தான், ஆனா அதை அப்படியே மாத்தி கேட்கிறாங்க. How many more fundamental duties have been added the Indian Constitution 86th Amendment Act 2002? அப்போ 86வது சட்டத்தின் மூலமா எத்தனை அடிப்படை கடமைகள் சேர்த்துன்னு சொல்றாங்க. தெளிவான ஒண்ணுதான், ஒரே ஒரு கடமை தான் சேர்த்தோம். அதான் 51A இல்லையா? 51 கேபிட்டல் A ஸ்மால் K. இதுதான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கடமை அரசியலமைப்புல நம்ம என்னது சேர்த்தது. சரிங்களா? மத்தது வர அடுத்த கொஸ்டின். பின்னொரு இது இந்திய அரசியலமைப்பின் 51A பிரிவின் கீழ் வருகிறது. இதுவும் ஈஸி. 51A வரக்கூடியது என்னன்னு கேட்கிறாங்க. அடிப்படை கடமை இல்லையா? அடிப்படை உரிமை எல்லாம் கிடையாது. அடிப்படை உரிமை ஆர்டிகல் இல்லையா 12ல இருந்து 35 வரைக்கும் என்னது இருக்குது இல்லையா? அது நமக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி சர்வதேச அமைதியை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது 51வது ஆர்டிகல், அது டிபிஎஸ்பி. கலாச்சார கல்வி மற்றும் உரிமைகள் அப்படிங்கிறது ஆர்டிகல் என்னது 29, 30 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ள இருக்கும். சரியா? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது சி தான் ஆன்சர். 19வது கொஸ்டின். பின்வரும் எந்த குழுவின் பரிந்துரைகளால் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை குடிமைகள் சேர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கடமைகள் சேர்க்கப்பட்டன? நம்ம தெளிவாக தெரியும். அடிப்படை கடமைகளால என்ன கமிட்டின்னு சொல்லியிருக்கா? ஸ்வரன் சிங் கமிட்டி. எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1975ல இந்திரா காந்தி அம்மையாரால் அமைக்கப்பட்டது. இவங்க எத்தனை கடமைகள் சொன்னாங்க? 8 கடமைகள் பரிந்துரைத்தாங்க. அதுல அவங்க ஆனா நம்ம வச்சது 10 கடமை வச்சிருப்போம். ஆனா அவங்க சொல்லி நாம வைக்காத ஒரே கடமை என்னன்னு கேட்டாங்கன்னா வரி செலுத்துதல். மறந்துடாதீங்க, அடிக்கடி கேட்பாங்க. சரி, மற்றதெல்லாம் வராதுங்க. யூனியன் அரசியலமைப்பு குழு எல்லாம் கிடையாது. யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி இதெல்லாம் என்னதுன்னா நம்ம அரசியல் அமைப்பு எழுதும் போது இருந்த கமிட்டிங்க. இதோட தலைவர் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகேவா? ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இதோட தலைவராக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி யூனியன் பவர் கமிட்டியும் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் தலைவராக இருந்திருப்பாங்க. ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டியோட தலைவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அதனுடைய தலைவராக இருந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. பட் ஆனா இது நமக்கு என்னது ஸ்வரன் சிங் தான் பாத்தீங்கன்னா இந்த இந்திரா காந்தி அவர்களால் அமைக்கப்பட்ட அடிப்படை உரிமைக்காக அமைக்கப்பட்ட அந்த குழு. அது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன? The fundamental duty in the Constitution of India given which part of the Constitution? ரொம்ப எளிமையான கொஸ்டின். 4A சொல்லியிருப்பாங்க. அடிப்படை கடமைகளை எதுல சொல்லியிருக்காங்கன்னா 4A சொல்லியிருக்காங்க. 5 கிடையாது. 5 மத்திய அரசு. அதே மாதிரி நான் என்னது இது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இது வந்து 6ன்னு நினைக்கிறேன். சரியா? 6 மாநில அரசு. 4 அப்படிங்கிறது டிபிஎஸ் இல்லையா? சரி, இதுக்கான ஆன்சர் சி.
அடுத்து இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகளின் பட்டியலில் 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டில் சேர்க்கப்பட்டது? சேம் சாரி, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2002 தான் அடிப்படை கடை. ஓகேவா? அந்த 11வது கடமை என்ன பண்ணிருப்போம்? அரசியலமைப்புல சேர்த்திருப்போம். எத்தனாவது சட்ட திருத்தம்? 86வது சட்ட திருத்தம். 86வது சட்ட திருத்தம் மூலமா அதை என்ன பண்ணிருப்போம்? சேர்த்திருப்போம். அடுத்தது, பின்வரும் ஆட்சியில் எது இந்திய அரசியலமைப்பின் 51A பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 51A பிரிவில் என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க. அது என்னதான் இருக்குது? அடிப்படை கடமை தான் இருக்குது. டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பகுதி 4ல் இருக்கும் இல்லையா? முன்னுரைங்கிறது அரசியலமைப்போட ஒரு பகுதியே கிடையாது. அரசியலமைப்புல என்னது முன்னுரைனா இன்ட்ரோடக்ஷன் பேஜ், அரசியலமைப்பை அறிமுகம் செய்து வைக்கும் ஒரு பகுதி. அரசியலமைப்பை தொடங்கி வைக்கும் பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முன்னுரை தான். அடிப்படை உரிமை நமக்கு தெரியும், பகுதி 3ல் இருக்கு இல்லையா? அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஏற்கனவே பார்த்துக்கலாம். அடுத்து, ஸ்வரன் சிங் கமிட்டி பின்வரும் எந்த அம்சத்தை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரைத்தது? ஸ்வரன் சிங் கமிட்டி எதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. The Swaran Singh Committee recommended inclusion which of the following feature of the Constitution of India? நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான், அடிப்படை கடமையை சேர்க்க சொல்லி தான் எனது பரிந்துரைச்சிருப்பாங்க. 8 கடமை சேர்க்க சொல்லியிருப்பாங்க. அவங்க சேர்க்க சொல்லி சேர்க்காம நம்ம விட்டது டாக்ஸ் பேமெண்ட், வரி செலுத்துதலையும் ஒரு கடமையா சேர்க்க சொல்லியிருப்பாங்க. நம்ம சேர்க்கல. பொதுப்பட்டியெல்லாம் வராது, அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு இருந்து வராது. சரியா? அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பின்வரும் பகுதிகள் விதிகளில் எது அடிப்படை கடமைகளுடன் தொடர்புடையது? அடிப்படை கடமையோடு தொடர்புடையது எதுன்னு கேட்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஞ்சம் ஆர்டிகளை கொடுத்துருக்காங்க. Which of the following parts and article of the Constitution of India is related to fundamental duties? பகுதி 5A ஆர்டிகல் 52A கண்டிப்பா வராது. பகுதி 5ங்கிறது உங்களுக்கு என்னது? மத்திய அரசு. 6ங்கிறது மாநில அரசு இல்லையா? அதே மாதிரி பகுதி 6A அதுவும் வராது, மாநில அரசு. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது இல்லையா? சோ ரெண்டையுமே என்ன பண்ணிடலாம், நாம ரெண்டையுமே என்னது எடுத்துடலாம். அடுத்தது பகுதி என்னது? 6A 51A 51A தான் கரெக்ட் தான், ஆனா 6A அப்படிங்கிறது என்ன நமக்கு வராது. சோ இதுதான் ஆன்சருக்கு. பார்ட் என்னது? பகுதி 4Aல 51A என்னது? அதுலதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அடிப்படை கடமை இருக்கு. இப்படியும் கேட்பாங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 4A பின்வருவற்றில் எவற்றை குறிப்பிடுகிறது? இதுவும் எளிமையானதான், மேல உள்ளதை அப்படியே மாத்தி கேட்டிருக்காங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பார்ட் 4 டீல்ஸ் வித் அப்படின்னு கேட்கிறாங்க. பார்ட் 4 டீல்ஸ் வித் என்னது? ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமை. இதான் ஆன்சர். ஓகேவா? அடிப்படை உரிமை கிடையாது, இதெல்லாம் தெரிஞ்ச ஒண்ணுதான். அடிப்படை உரிமை பகுதி என்னது? 3, அரசுக்கு அறிவுறுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4, குடியுரிமை பாத்தீங்கன்னா பகுதி 2 இல்லையா? அடுத்த கொஸ்டின், நமது அரசியலமைப்பில் எந்த பிரிவு இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை குறிப்பிடுகிறது? இதுவும் சேம் அதே கொஸ்டின் தான். அடிப்படை கடமைகளை குறிப்பிடக்கூடிய விதி என்னன்னு கேட்கிறாங்க. 51A. 21A அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமையில இருக்கக்கூடிய என்னது? 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான அடிப்படை என்னது? உரிமை. இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல், அடிக்கடி கேட்பாங்க. குழந்தைகளுக்கான அடிப்படை என்னது? உரிமை. சரி, 19A எல்லாம் வராது. 19A அந்த ரைட்ஸ்ல வரும், 9 ரைட்ஸ்ல வரும். 370 நமக்கு என்னது? வராது. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின், டிசம்பர் 2020 நிலவரப்படி இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளன? எல்லாம் ஒண்ணுதாங்க, சேம் அதே இதுதான். 11வது அடிப்படை கடமை. ஒண்ணு வேண்டாங்க, 2002க்கு அப்புறம் அவங்க கேட்டாங்கனாலே கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. எத்தனை அடிப்படை கடமை? 11 கடமை. ஏன்னா 2002 தான் 11வது கடமை சேர்த்ததுனால அதுக்கப்புறம் என்ன இயர் கொடுத்து கேட்டாலும் இப்ப வரைக்கும் 11 கடமை தான் அரசியலமைப்புல உங்களுக்கு என்னது இருக்கு. இதுல வேணா இன்னொன்னு எடுத்துக்கலாம். 8 கடமைங்கிறது ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரைத்த கடமை, அதாவது பரிந்துரை செய்யப்பட்டது. எத்தனை கடமை அப்படின்னு கேட்டாங்கன்னா 8. சரியா? அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை நிலைநிறுத்துவது, பாதுகாப்பது என்ன கடமைன்னு கேட்கிறாங்க. இப்பதான் நம்ம தொடக்கத்துல பார்த்திருப்போம் இல்லையா? கடமையில 3வது கடமை எந்ததுன்னு கேட்கிறாங்க. கடமையில 3வது கடமை தான் இதுல சொல்லக்கூடியது. இந்தியாவுடைய இறையாண்மையை நம்ம பாதுகாக்கணும். ப்ரொடெக்ட் தி சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி இந்தியா அப்படிங்கிறது என்னதுன்னா அடிப்படை கடமை. ராணுவத்தோட கடமை கிடையாது, அடிப்படை கடமை. இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பது எல்லா குடிமகனோட கடமை. அப்படி அதுல ஏதாவது நமக்கு இந்திய இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டா நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய தயாரா இருக்கணும். அதுதான் 3வது கடமையா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது லீகல் ரைட்ஸ் எல்லாம் கிடையாது, அடிப்படை உரிமையும் கிடையாது, ராணுவத்தோட கடமையும் உங்களுக்கு எனக்கு கிடையாது. சரியா? அடுத்து 29வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின்படி பின்வருவற்றில் எது அடிப்படை கடமைகள் அல்லன்னு கேட்கிறாங்க. சூப்பர் கொஸ்டின். அடிப்படை கடமை இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்கிறாங்க. அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் which of the following is not fundamental duties?
ஸோ டு இன்க்ரீஸ் த ஹார்மோனி ஆஃப் தி பிரதர்ஹுட் சொல்லியிருக்காங்க. ஐயா சகோதரத்துவமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது கடமையில இருக்குதுங்க. அதே மாதிரி கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு என்னது சேம், அதுவும் 5வது கடமையில இருக்கு. அறிவியல் நடத்தைகளை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 8வது கடமையில இருக்கு. மனித கடத்தல் மற்றும் குழந்தை தொழிலாளர் தடை, இது கடமை கிடையாதுங்க, இது ரைட்ஸ், உரிமை. அதாவது மனித கடத்தல் அப்படிங்கிறது 23வது ஆர்டிகல்ஸ், ஓகேவா? குழந்தை தொழிலாளர் தடைங்கிறது 24வது ஆர்டிகல். அந்த டிராபிக் இன் ஹியூமன் பீயிங் அல்லது ஹியூமன் டிராபிக் எகெயின்ஸ்டா சொல்லக்கூடியது உங்களுக்கு 23வது என்னது ஆர்டிகல். சைல்ட் லேபர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அது 24வது ஆர்டிகல். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமையில இருக்குது. இந்த ரெண்டும் அடிப்படை உரிமையில என்னது இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால பார்த்துக்கோங்க. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் இயற்கை சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை? அது எங்க இருக்கு அப்படிங்கிறது கேட்கிறாங்க. சோ இந்த ஆர்டிகல் ஒரு என்னடா கேட்கிறாங்க. அக்கார்டிங் டு விச் ஆஃப் த ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இட் இஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ப்ரொடெக்ட் த நேச்சுரல் என்வரன்மெண்ட். இப்பதான் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், நேச்சுரல் என்வரன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கடமையாவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அதுதான் 7வது கடமையா உள்ளதுங்க, சரிங்களா? ஸோ 7வது கடமையா தான் காடுகளையும் வனவிலங்குகளையும் காடுகளையும் ஏரிகளையும் பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது 7வது கடமை. அது எங்க இருக்குன்னா என்னது 51(a) இருக்குது, சரிங்களா? 7வது வரும். அப்ப 7வது நீங்க இப்படி நான் வச்சுங்க, ABCD ABCD இல்லையா, EFGHIJK இப்படி போட்டுங்க ஸ்மால் எல்லாமே. இது ஏன்னா 1வது கடமை, 2 3 4 5 6 7. அப்போ என்னது ஜி தான் உங்களுக்கு என்னது அவங்க கேட்கிற இந்த 7வது கடமை. அப்போ 51 கேபிட்டல் A ஸ்மால் G, இதுதான் 7வது கடமை. ஸோ உங்களுக்கு மறந்து போச்சுன்னா இப்படி கூட நீங்க ஆங்கில எழுத்துக்களை போட்டுக்கோங்க. ஸோ எத்தனாவது கடமைங்கிறது நீங்க அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த லெட்டர் என்ன வருங்கிறத நீங்க போட்டுக்கலாம். இப்படி கூட கேட்பாங்க. அப்போ என்னது இந்தியாவுடைய இயற்கை சூழலை பாதுகாப்பது நம்மளுடைய என்னது கடமை. அது எத்தனாவது கடமை? 7வது கடமை. 51(a)G இருந்து நமக்கு என்னது இருக்கு. 55 வராது. 55க்குலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பெறும். மேனர் ஆஃப் தி எலெக்ஷன் சொல்லுவாங்க, மேனர் ஆஃப் பிரசிடென்ட் எலெக்ஷன். அதே மாதிரி 48(a) வராது. 48ங்கிறது உங்களுக்கு இதுல வரும், அதாவது காடுகளை வனவிலங்குகளை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. அது DPSP-ல என்னது வனவிலங்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு 48(a). அது DPSP-க்குள்ள வந்துடும். 52ங்கிறது என்னது அதுல வராது, சரிங்களா? 52 நமக்கு என்னது வராது. 52 நம்மளுடைய பிரசிடென்ட்டை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ். சரி, நம்ம பார்த்தாச்சு, சரிங்களா? ஸோ இதோட உங்களுக்கு என்னதுன்னா டியூட்டி முடியுது. இதில் உங்களுக்கு எல்லா டியூட்டியுமே இதில் வந்து நான் அப்படியே ஆர்டர் வைடாக கொடுத்துருக்கிறேன், பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா முதல்ல தேசிய கொடியை மதிக்கணும், 2வது நம்ம அவங்களுடைய ஐடியாவில் மதிக்கணும், 3வது இந்திய இறையாண்மையை பாதுகாக்கணும், 4வது அதுக்காக சர்வீஸ் பண்ண தயாராக இருக்கணும், 5வது வந்து பார்த்தீங்கன்னா என்னது பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், 6வது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்னது ரிச் ஹெரிட்டேஜ் சைட்டு கலாச்சாரம் இதெல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னது 7வது கடமை இப்போ சொன்னது நேச்சுரல் என்விரான்மெண்ட், 8வது அறிவியல் பூர்வமா சிந்திக்கணும், 9வது பொது சொத்தை பாதுகாக்கணும், 10வது என்னது நம்ம எல்லாம் கூட்டா சேர்ந்து நாடு முன்னேற பாடுபடணும், 11வது 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பது அடிப்படை கடமை. இந்த 11 கடமை இதுல சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து சரிங்களா? அது ஆர்டிகளோட கொடுத்துருக்கேன், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதை பார்த்து வச்சுக்கேன். இதோட உங்களுக்கு இந்த MCQ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த MCQ நம்ம பிரசிடென்ட்டை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.